ராமாயணம் அஸ்வமேதையாகும். அதாவது என் பெருமான் தன்னுடைய மனைவியான சீதாவை வனத்தில் கொண்டு விட்டுவிடும்படியாக கட்டளையிட்டார். உடனே லட்சுமண பெருமாள் சீதாவை அழைத்து கொண்டு தேர் வரக்கூடிய நேரம் அச்சாணி முடிந்தது. தேருக்கு மறு அச்சாணி பூட்டி தேரை கொண்டு வந்து சீதாவின் முன்னே நிறுத்தினார். சீதாவை அழைத்து கொண்டு எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? வால்மீகனுடைய வனத்தை தேடி வருகின்றார். வால்மீகனுடைய வனத்திலே வந்து அந்த சீதாவை இந்த வனத்தில் தானே அண்ணன் விட்டு வரும்படியாக கட்டளையிட்டார் என்று அந்த லட்சுமணன் மனக்கலக்கம் கொண்டார். பார்த்தால் சீதா தேவியாகப்பட்டவள். அப்பா லட்சுமணா, இதுவரைக்கும் சந்தோஷமாக வந்த நீ இப்பொழுது வாடிய முகத்தோடு இருக்கின்றாய், என்னப்பா காரணம் என்று கேட்கின்றார். பார்த்தார் லட்சுமணன், அண்ணி, யாரோ ஒருவர் சொல்லிய வார்த்தைக்காக உங்களை வனத்திலே கொண்டு விட்டு வரும்படியாக அண்ணன் கட்டளையிட்டு இருக்கிறார் என்றார். உடனே சீதா என்ன சொல்கிறார்? நான் இருப்பதால் உங்கள் அண்ணனுக்கு அவமானம் என்றால் உங்கள் அண்ணன் கையால் வைத்திருக்கின்றாரே வாழா, அதால் என்னை வெட்டி கொண்டிருக்கலாமே. அப்படி கொண்டிருந்தால் கூட சீதாவிற்கு புண்ணியம் கிடைத்திருக்குமே. அதை விட்டு இந்த கானகத்தினை விட்டு வரும்படியாக கட்டளையிட்டு இருக்கின்றாரே. உன் அண்ணனிடத்திலே போய் சொல், உன் அண்ணனை பிரிந்து சீதா உயிரோடு இருக்கவே மாட்டாள். எனக்கு ஈம சடங்குகளை நிறைவேற்றி வைக்கும்படியாக சொல் என்று சொல்லிவிட்டு சீதா மயக்கமுற்று மண்ணிலை சாய்ந்தார். நாளை இதனின் தொடர்ச்சி. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெயலலிதா.